Hi friends, welcome to Ammu's Vlogs. இன்னைக்கு வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரைக்கறக்க மிக்ஸி ஜார்ல ஜாதி பத்திரி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸை சுடு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா சூடுனதுக்கப்புறம் நெய் விட்டுருக்குறாங்க ஒரு ஸ்பூனு. நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு சோறை வதக்கலாங்க. அது கூடவே அரைச்சி விட்ட விழுதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு உப்பு, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை கப்பு தயிர், சோயா சங்க்ஸ் உள்ளே போட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு டம்ளர் பால் விட்டுருக்குறேங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு உப்பு போட்டு நல்லா குக்கரை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து உங்கள் அரிசிக்கு அளவாக தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹேர் பிரிஞ்சதுக்கப்புறம் சுட சுட சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு